சான்வி அவர்களை வரவேற்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சான்ஸ் டர்ன் வந்துருச்சா? எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு சான்வி மேக்னா. ஆக்சுவலி என்னோட டீம் கிட்ட லாஸ்ட் டைம் நான் ப்ராமிஸ் பண்ணேன். என்னன்னா, நெக்ஸ்ட் டைம் பேசும்போது நான் கண்டிப்பா தமிழ்ல ட்ரை பண்றேன். இது எனக்கு புது பாஷா. ஆனா ஷூட்டிங் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுக்காக தேங்க்யூ எல்லாத்துக்கு. நாங்க எல்லா ஒரு ஃபேமிலி மாதிரி சேர்ந்து ஷூட்டிங் பண்ணோம். இன்னும் மீடியா, ப்ரெஸ் எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். என்னன்னா, இப்போதான் ஆக்சுவலி நான் சொன்னா சார் கிட்ட, என்னன்னா சார் ஐம் வெரி நர்வஸ் சார், எனக்கு இப்போ தெரியாது என்ன பண்ணணுன்னு. ஸோ சார் எல்லா சப்போர்ட் தந்ததுக்கு எனக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இப்போ படம் வந்து இந்த கேரக்டர் இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல்லி ரிட்டன். ஐ திங்க் ஐம் வெரி லக்கி, வெரி ஃபார்ச்சுனேட். எனக்கு இந்த கேரக்டர் வந்துருச்சு. நான் அந்த கேரக்டர் எழுதுறதுக்கு இன்னும் தந்ததுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு, டைரக்டர் சார், ராஜேஷ் சார், பிரசன்னா சார் எல்லாத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று, நான் நிறைய விஷயம் கற்றுக்கினேன் ஷூட்டிங் பண்ணும்போது. ஐ ஆப்சல்யூட்லி என்னன்னா, எனக்கு ஐ லவ் குரு சார். ஆல்வேஸ் பீன் அ ஃபேன் ஆஃப் ஹிம். இன்னொன்று மணி சார், ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் தட் எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு. அது தேங்க்யூ சார். ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இன்னும் கிருஷ்ணா காரு அண்ட் பென்னி, தே ஹெல்ப் மீ அ லாட். இப்போ ட்ரான்ஸ்லேட், ஸோ கிருஷ்ணா காரு எல்லா படத்தில் எனக்கு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஏன்னா ஐ வாஸ் வெரி நர்வஸ் ஃபார் எவ்ரி வேர்ட். ஹி ஹேஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் ஹி மேட் மீ கம்ஃபர்டபுள். அண்ட் பென்னி, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிவி, சான்வி, and அம்மா இங்கே இஸ் நாட் ஹியர். அண்ட் குரு சார் எல்லாத்துக்கு ஹாய் சார். And Sujit, thank you so much. Sujit always used to pull my leg. இப்போ proper book Tamil பேசிட்டு used to bully me. Did you understand what I spoke? But கண்டிப்பா நான் கத்துப்பேன். That is one. இன்னொன்று, இப்போ படம் வந்து மீரா, thank you so much. You helped me a lot too. This is the opportunity to thank you, all of you. But if I miss someone, very very sorry. குமார் காரு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் ஆக்சுவலி இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நரேட் பண்ணும்போது வாட் ஐ ரியலி காட் கனெக்டட் டு வாஸ், நானும் ஒரு மிடில் கிளாஸில், ஐம் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. உடனே கனெக்ட் ஆகிட்டேன் இப்போ ஸ்டோரி கேட்கும்போது. ஸோ ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட் டு கெட் சச் அ ரோல் டு போர்ட்ரே அ உமன் ஹூ ஹேஸ் அ ட்ரீம் டு பிகம் அன் IAS ஆஃபீஸர். ஸோ ஐ திங்க் ஐம் வெரி 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 ஃபார்ச்சுனேட் டு டூ திஸ் ரோல். அண்ட் இந்த ஸ்டோரி என்னன்னா, நம்ம எல்லா வீட்டில் நடக்குது ஸ்டோரி தான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் படம் பார்த்தேன் நேற்று. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அது இந்த படம் எடுத்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஐ திங்க் இப்போ ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தாங்க. ஆனால் அந்த ட்ரெய்லர் மாதிரி தான் படம் கூட இருக்கு. ரொம்ப சிரிச்சு நீங்கள் டயர்ட் ஆகிடுவாங்க கண்டிப்பாக. I hope so. இன்னும் ப்ளீஸ் வாட்ச் குடும்பஸ்தன். நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அது தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச். 24th ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக ஃபேமிலி கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு தேட்டரில் பாருங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட், யூ என்ஜாய் த ஃபிலிம். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறது எவ்வளோ உண்மையோ என்னமோ தெரியாது. ஒரு சிலர் ஏதாவது சொன்னாங்கன்னா அது சரியா இருக்கும்னு நம்ம நம்புவோம். நிறைய பேர் நிறைய விஷயங்களை அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சிலர் சொல்லும்போது, அவங்க நல்லவங்க, அவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்க, வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி சினிமாலேயும் ஒரு சிலர் இருக்காங்க. ஒரு சிலர் நடித்தா அந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். இவர் நடிச்சிருக்காரா, அப்போ நான் அது நல்ல கதையாக தான்ப்பா இருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ முதல்ல வந்துட்டு குரு சோமசுந்தரம் சார் இந்த படத்தில் இருக்காங்க அப்படின்னோடனே எனக்கும் படம் நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த நம்பிக்கை நமக்கு கொடுத்துருக்க. நிறைய படங்களை நம்ம ஜிகிர்தண்டால வர பார்த்துருக்கோம், மின்னல் முரளி, இந்த மாதிரி நிறைய படங்கள்ல நம்மளை பிரமிக்க வச்ச குரு சோமசுந்தரம் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம்.
எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வந்த எல்லா ஊடகத்தாருக்கும், சோஷியல் மீடியாவுக்கும், பத்திரிகை துறை அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எனக்கு இப்போ மெட்ராஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, சென்னை. ஏன்னா பெங்களூர் மாதிரி இருக்குதுங்க சென்னை. லாஸ்ட் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பயங்கர வெயில், ஏப்ரலோ மேலேயோ ரொம்ப குளுகுளுன்னு இருக்குது. சந்தோஷம். இந்த படம் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஒரு ஜானர். நான் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், இந்த கதாநாயகன் பாட்டி சொல்லி தட்டாதே, காசேதான் கடவுளடா, சர்வர் சுந்தரம், இந்த மாதிரி ஒரு ஜானர் இருக்குதுல்ல, ஒரு காமெடி ப்ளஸ் அதில் ஒரு கண்டென்ட்டோடு இருக்கிறது. அந்த இது வந்து அதில் காமெடி பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. ஜோக்கர் காமெடி தான், ஆனால் அதில் கொஞ்சம் சீரியஸான காமெடி. அப்புறம் ஜிகர் தண்டால ஓரளவுக்கு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக எனக்கு ஸ்கிரிப்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த டயத்தில் தான் ராஜேஷ் வந்தார். அவர் வந்ததே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாக நீட்டாக நடந்து வந்தார். எனக்கு வந்து இந்த அவங்க சினிமாக்குள்ளே வர்றது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்னா, சினிமாவுக்கு வந்து பல வழிகள் உண்டு. சில ஊருக்கு மட்டும் உள்ளே போகிற பாதை, வெளியே போகிற பாதை இருக்கும். ஒரே பாதை தான் இருக்கும். திருவண்ணாமலைக்கு வந்து சுற்றிலும் ஒரு பாதை இருக்கும். சன்ஃப்ளவர் மாதிரி எல்லா ஊர்லேருந்தும் திருவண்ணாமலைக்குள்ளே நுழையலாம். அது மாதிரி தான் எல்லா விதத்துலேருந்தும் சினிமாக்குள்ளே நுழையலாம். ஸோ ஆரம்ப காலத்தில், நான் ரேடியோ காலத்தில் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ரேடியோ கேட்பாங்க, பாட்டெல்லாம் நிறைய கேட்பாங்க, கேசட்லாம் ரெக்கார்ட் பண்ணிலாம் கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா, சினிமாக்குள்ளே பாடணும், நிறைய பேருக்கு பாடணும். ஸோ அது வந்து ஆண்டு விழா, பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் எதிரொலிக்கும். அது எல்லாரும் பாட்டு போட்டியில் வந்து கலந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் இப்படி சினிமாக்குள்ளே எப்படி நுழையிறது அப்படிங்கிறதுல வந்து நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சுது. அது தெரிஞ்சவங்க மூலமாக, நண்பர்கள், குடும்பத்தில் சொந்தக்காரங்களாக இருக்கிறவங்க, இப்படி உள்ள இருந்தாங்க. அதுக்கப்புறம் தியேட்டர் குரூப் இருந்து ஆக்டர்ஸ் வர ஆரம்பித்தாங்க, நாடகத்துறையிலேருந்து. எஸ்பெஷலி இப்போ கூத்துப்பட்டிலேருந்து பசுவண்ணா வந்தது, நிறைய ஆக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. அதில் நான் வந்தேன். அப்புறம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வர்றது, அதாவது நாளை இயக்குனர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து சினிமா உலகத்தில் வந்து வேற ஒரு வழியை வந்து உண்டு பண்ணுச்சு உள்ளே வர்றதுக்கு. ஏன்னா டைரக்டராக உள்ளே வரணும்னா இன்னொரு டைரக்டர் அசிஸ்டண்ட் ஆகணும், அப்புறம் ஒரு படம் பார்க்கணும், 4-5 படம் ஒர்க் பண்ணணும், அப்புறம் ப்ரொடியூசரை பார்க்கணும், கதை சொல்லணும். அதுலேருந்து வந்தாங்க. அப்புறம் டிவி மீடியாஸ்லேருந்து வர ஆரம்பித்தாங்க, ஆங்கர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. மியூசிக்கில் அதாவது மியூசிக் சேனல்ஸில் வந்து அதை ஆங்கர் பண்ணவங்கலாம் வர ஆரம்பித்தாங்க சினிமாக்குள்ளே. இப்போ வந்து சோஷியல் மீடியா, யூடியூபர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க. அது வந்து ரொம்ப, அதாவது இன்னொரு பாதை ஒன்று கிரியேட் ஆகிருக்குது. அது வந்து ரசனையை மாற்றும்ல. இப்போ வந்து வேற ஒரு ஆளை ஒரு இடத்துல போட்டோம்னா, இப்போ நாங்கள் என்ஜினியரிங்கில் வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு செக்கிங்க்கு இன்ஜினியரிங்கே தெரியாத ஆளை கூப்பிட்டு காமிப்போம். அவனுக்கு பட்டுன்னு தெரியும், ஏய் இது என்னது எப்படி கேட்பான். அப்பா ஐயோ இவ்வளோ பெரிய மிஸ்டேக். அது மாதிரி ஒரு புதிய டீமு, புதிய ஒரு களத்துலேருந்து வர்றவங்க. அதாவது யூடியூப்ங்கிறது ஒரு சின்ன ஃபோன்லேருந்து பெரிய ஸ்க்ரீன் வரைக்கும் பார்க்கக்கூடியது. கொஞ்ச நேரம் தான் கொடுக்கப்படுமோ, அதிக நேரம் கண்டென்ட் யோசிக்க முடியாது. கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக சொல்லணும், வேகமாக சொல்லணும், எஃபெக்டிவாக சொல்லணும், அதில் மியூசிக் ஆட் பண்ணணும். இவ்வளோ வேலைகளை வந்து ஈஸி பண்ண, அதாவது ஒரு டெக்னாலஜி வந்து ஈஸியாக்கி, அடுத்து அவங்க வந்து எல்லாரும் விரும்புகிறது சினிமா தான். ஏன்னா சினிமாவுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. சினிமா இஸ் வெரி, உங்களை வந்து என்னதான் சினிமாப்பா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் மதுரையிலேருந்து வந்தேன், அது வந்து சினிமா ஹப்பு. அது சினிமா தான் மதுரையில், சினிமா வெறியர்கள் அந்த மாதிரி இருந்தவங்க. ஸோ அவங்கள வந்து வந்திருக்கிறாங்க, ராஜேஷ், அவங்க பிரசன்னா, அவங்க டீமு. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு நீங்கள் கொடுக்கணும். இந்த படமும் ரொம்ப 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 நல்ல படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காமெடி ப்ளஸ் மணிகண்டன் அவரை பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு விக்ரம் வேதா தான் எனக்கு அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர், போலீஸ் கேரக்டரில் பார்த்துட்டு அப்புறம் காலால் பார்த்தேன். நல்ல ஆக்டர். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கோம், ஏய் மணிகண்டன் கூட எனக்கு ஒர்க் பண்ணணும் ஆசை இருக்குது. அப்போ தான் ராஜேஷ் இந்த ஸ்டோரி கொண்டு வந்திருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த கேரக்டர் பண்ணுறதுக்குள்ள. சான்வி முதல்ல அவங்கள பற்றி சொல்லிட்டாங்க. தெலுங்கு தெரியாட்டினாலும் ரொம்ப சின்சியர் ஆக்டர். அவங்க வந்து அதை படித்தாங்க.
டைலாக்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி அதை வந்து டவுட்ஸ் கேட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில். நிறையா நக்கலைட்ஸ் டீம்னுடைய மெம்பர்ஸும் நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் நக்கலைட்ஸ் நிவேதா நடிச்சிருக்கிறாங்க, எனக்கு ஜோடியாக அதில் வராங்க. அவங்க நிஜமாலுமே நல்லா நடிக்கிறாங்க. ஒரு ஒரு மாதிரி எனக்கு வந்து புதிய ஆட்களோட புதிய டீமு அவங்க எப்படி படத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டீமு. எஸ்பெஷலி த ப்ரொடியூசர், வெரி கைண்ட் ப்ரொடியூசர். என்ன சார் உங்களுக்கு எது வேணுமா அது வேணுமா எல்லாம் கேட்டு வசதி பண்ணி கொடுக்குறவர். ரொம்ப நல்லா வந்திருக்குது படம். அப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வைசாக் மியூசிக் டைரக்டர். அவரை நான் முன்னாடி மீட் பண்ணியிருக்கேன். மீட் பண்ணிவிட்டு நான் அவர் பூஜையில் வந்து புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, ஏய் நீ தான் அங்கே பார்த்தி அந்த வைசாக் தான். ஓ அப்படியா? ஸோ அவர் ரொம்ப நல்லா, அந்த பாடல்கள் ரொம்ப நல்லா இருக்குது. 2 பாடல்களுமே நான் கேட்ட வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ, அதுவும் செம்மையாக இருக்குது பாட்டு. அப்புறம் சினிமோட்டோகிராஃபர், அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஹிந்தி படத்தில் இன்னொரு துணை கேரக்டர் வரும் பார்த்தீங்களா, ஹம் ஆப்கே கைன்ல இன்னொரு கேரக்டர், அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறவர். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த படத்தை வந்து மூவ் பண்ணி கொண்டு போனார் சினிமோட்டோகிராஃபராக. எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அப்புறம் ஆர்ட் டைரக்டர், எஸ்பெஷலி டிசைனர், அவர் வந்து ஒரு தனியாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டே வச்சார். வேணா நம்ம வந்து நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னொன்னே, ஸோ அந்த டிசைன் ஒர்க்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு கண்டென்ட்டை, ஒரு இப்போ கதையினுடைய கண்டென்ட்டை எப்படி சொல்கிறது வெளியில் பார்க்கும்போது, அந்த அந்த இந்த இந்த ஜீப்பு இருக்காட்டும், எலியும் தக்காளி, அப்புறம் எலி இருக்கிறது, அது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ராஜகிரண் சாருடைய தக்காளி மாதிரி இருந்துச்சு. தக்காளி என்கிட்டயா மோத பார்க்குறேன்னு எலிய, ஓ இப்படி ஒரு மீனிங்கா அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து ஒரு மலையாள ஆக்ட்ரஸ் வந்து, அவங்க பேர் என்னது, கனகம்மா, அவங்களும், ஏன்னா அவங்க வந்து என்னுடைய ஃபேனு. ஏன்னா மின்னல் மறியல் சார், நான் குரு சாரோட அபிநயிக்காம போகணுன்னு எனக்கு வளர சந்தோஷம்னு அவங்க பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து நான் அப்புறம் வந்து பார்த்தேன், ரொம்ப ஜென்சன் அவர் வந்து ப்ராமிசிங் ஆக்டராக இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு. பார்க்கும்போது ஒரு 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 குவாலிட்டி இருக்குது அவருடைய இதில். அவருடைய எதிர்காலம் இன்னும் வளரும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த டீம் இந்த குடும்பஸ்தன் மிகப்பெரிய வெற்றி பெறும். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வந்து இதில் காஸ்டியூம் டிசைனராக இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீரா அவங்களும் அவங்க டீமும் ரொம்ப நிறைய நல்லா ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் குழந்தை நட்சத்திரம் சான்மிகா தானே, அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காங்க. இவ்வளோ பேர் ஆக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க, இங்கே வந்து தொகுப்பாளினியே இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வரவேற்புகள். எஸ்பெஷலி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்க எல்லாமே ஒரே குழு போல இருக்கு, ஒன்றா சேர்ந்து அப்படியே எல்லாரும் மாமன் மச்சான் மாதிரி தான் பழகிட்டு இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப ஒரு இனிய அனுபவம் இன் கோயம்புத்தூர். ஷூட்டிங் அனுபவம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன சொல்கிறது, இன்னைக்கு வந்து எனக்கு வந்து நான் ரெண்டு வீட்டு மாப்பிள்ளை, ஒன்று தொண மாப்பிள்ளை, இன்னொன்று மெயின் மாப்பிள்ளை. நான் இன்னைக்கு வந்து இப்போ தொண மாப்பிள்ளை வேஷம் போட்டிருக்கிறேன். எல்லாரும் சொல்கிறாங்க, இப்போ ஆரியா ஒரே நாளில் 2 ப்ரெஸ் மீட்டு ஒரே நேரம், அடுத்த ப்ரெஸ் மீட்டில் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்க போகிறேன். ஸோ குடும்பஸ்தன், அவங்க குடும்பத்தாருக்கும் குடும்பஸ்தன் படத்துக்கும் சினிமாக்காரன் அந்த டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ப்ரொடக்ஷன் பேனர் டைட்டில் வந்து சினிமாக்காரன் நான் அப்படின்னு அந்த டைட்டிலோடு இருக்கிற வினோத் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது இப்போதான் சொன்னாங்க, எல்லாரும் காமெடியை எதிர்பார்க்குறாங்க போல இருக்குது. இப்போ மதகஜ ராஜா கூட நல்லா ஓடுது, ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டாங்க வெளியில். அந்த சேஞ்சஸை குடும்பத்தன் இந்த வருஷத்தினுடைய பிகினிங்கில் ஜனவரி 24 கட்டாயம் உண்டு பண்ணுன்னு நம்புகிறேன். நீங்கள் அதை வந்து ப்ரமோட் பண்ணி இதை வந்து எல்லாருக்கும் ரீச் ஆக வைக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். வந்திருக்கிற ஊடகத்தார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ. பை பை.
ஃபேவரட் ஹியூமன் பீயிங் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்குன்னு இல்லைங்க, அவர் கூட பழகுனா அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். சொல்லுவாங்கல்ல, ஒரு சிலரை பார்த்தோன்னே பிடிக்கும், சிலரை பார்க்க பார்க்க பிடிக்கும்னு. அது மாதிரி இவரை பார்க்குறவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா பார்த்தோன்னே பழகிடுவோம், பழகுனா கண்டிப்பாக இவரை பிடிக்காமலே இருக்காது. இது வந்து சும்மா பேச்சுக்காக சொல்லலை, நிஜமாவே பழகுனவங்க எல்லாரும் சொல்கிற கருத்து தான் இது. அவரை பற்றி சொன்னால் நான் சொல்லிகிட்டே போவேன், போதும் நிறுத்திடுவோம். அடுத்ததா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் மூலமாக நம்ம மனசையெல்லாம் கொள்ளையடிச்ச திரு தேசிங் பெரியசாமி அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். குடும்பஸ்தன் விழா, இது வந்து என்னோட குடும்ப விழா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வினோத்குமார். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படம் வந்து நான் துல்கருக்கு கதை சொல்லி ஒரு ப்ரொடியூசருக்கு சைன் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு தான் துல்கரோட டேட் கிடச்சிது. ஆஃபீஸ்லாம் போட்டு எல்லா ஒர்க்கும் நடந்துட்டுருக்கு, டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஃபைனல் பண்ணுறோம். கரெக்டாக துல்கர் டேட்டு கிடைக்கிற அந்த 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டு இந்த படத்தை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆஃபீஸு அசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டாங்க. டெக்னீஷியன்ஸ் கூட நடிக்க போகிறவங்க எல்லாருக்கும் சொல்லியாச்சு, இன்னும் 2 மாதத்தில் ஷூட்டிங்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் இல்லை. அப்போது எனக்கு வந்து பக்கபலமாக இருந்தவங்க 2 பேர். ஒன்று குமார் சார், இன்னொன்று வந்து அவர் மூலிமா அறிமுகமான வினோத் சார். அந்த 2 மாதம் நான் யார்கிட்டையுமே சொல்லலை. என் ஃபேமிலிக்கு தெரியாது, என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு தெரியாது, டெக்னீஷியன்ஸுக்கு தெரியாது இந்த மாதிரி படம் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு. 2 மாதம் நாங்கள் திரும்ப துல்கர் வர்றதுக்குள்ளே, ஏன்னா இந்த ஹீரோ கிட்ட போயிட்டு இப்போ ப்ரொடியூசர் இல்லைன்னு சொன்னால் உடனே டேட் ஸ்கிப் ஆகிடும், வேறு யார் ரெடியாக இருக்காங்களோ அவங்க கூட போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 மாதத்தில் நாங்கள் நிறைய கோத்ரூ பண்ணோம். அப்போ எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது, மிகப்பெரிய பலமாக இருந்தது, மிகப்பெரிய தைரியமாக இருந்தது வினோத் சாரும் குமார் சாரும். இப்போ அதில் வினோத் சார் வந்து ப்ரொடியூசராக இருக்கார். படம் ஓகே ஆனதுலேருந்து கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் முடிகிற வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருந்து தைரியம் சொல்லி, கோபப்படுற நேரங்கள் என்னை வந்து காம் டவுன் பண்ணி, டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் அரவணைச்சு எனக்கு வேண்டிய எல்லா விஷயம். அந்த படத்தில் வந்து இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் வந்து நாங்கள் டெல்லிக்கு போய் ஷூட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முக்கிய காரணம் வினோத் சார் தான். எனக்காக அப்படின்னு இல்லாமல் அந்த படத்துக்காக, அந்த படத்துடைய கண்டென்ட்டுக்காக ப்ரொடியூசர் கிட்ட ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஈபியாக அந்த படத்தில் ஒரு வேலை செஞ்சார். அந்த மாதிரி அந்த படத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தாரு. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாலுடைய அந்த படம் நான் நினைத்த மாதிரி வந்ததுக்கு ஒரே காரணம் வினோத் சார் தான். அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. அது எல்லாத்துலேயுமே என் கூட இருந்து இப்போ வரைக்கும் நான் அடுத்து படம் பண்ணலைனாலும் தைரியமாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து வினோத் சார். அந்த வினோத் சார் வந்து குடும்பஸ்தன் அப்படின்னு வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. 2 புக்கு கொடுத்தாங்க, பெரிய பெரிய புக்கு. அவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் நான் பார்த்ததே இல்லை. எத்தனை பக்கம்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் 2 படத்துக்கான ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க பழக்கம் நினச்சா, இல்லை சார் இது ஃபர்ஸ்ட் ஹாஃப், இது செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து படித்து முடிச்சுட்டு இமீடியட்டாக செகண்ட் ஹாஃபும் படிக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் அந்த ஸ்கிரிப்டில் இருந்தது. செகண்ட் ஹாஃபும் படித்து முடிச்சுட்டு நான் கால் பண்ணி சொன்னேன், சார் ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக பண்ணுங்கள் சார், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னேன். யார் சார் ரைட்டர் அப்படின்னா, நம்ம நக்கலைட்ஸ் டீம் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. மிஸ்டர் பிரசன்னா அண்ட் ராஜேஷ் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. நான் படத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடாது, ஏன்னா ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படம் அப்படி இப்படின்னு பேசினோம்னா ரிலீஸுக்கு பிறகு அது வந்து நிறைய பேக் ஃபயர் ஆகிடும். பட் ஜென்ரலி நான் என்னுடைய கருத்து, நான் இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு படமும் பார்த்துட்டேன். அப்படி பார்க்கும்பொழுது எனக்கு வந்து பாக்யராஜ் சார் ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட அவருடைய ஸ்டைலில் அதே ஊர்லேருந்து வந்திருக்காங்க இவங்க 2 பேரும். ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நான் என்ன படித்தனோ அதே மாதிரி படமாக அதை சூப்பராக பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள் ரைட்டர் அண்ட் டைரக்டர் 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். அதே மாதிரி இது ஒரு யதார்த்தமான கதை. நம்ம குடும்பத்தில் வந்து கஷ்டப்பட்டு என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு மாதம் ஓட்டுறது வந்து அது நம்ம எல்லாருமே நினைப்போம், மாதம் 30,000 இருந்தால் போதுங்க, என் லைஃப் ஹாப்பியாக இருக்கும், நான் ஓட்டிடுவேன்ட்டு. ஆனால் அது நடக்காது. 50,000 வரும்போது நினைப்போம், மாதம் 50,000 இருந்தால் போதும், நம்ம லைஃப்பை ஓட்டிடுவோம், செட்டில்ரா அப்படின்ட்டு. அப்பவும் நடக்காது. அது 1 லட்சம் வந்தாலும் நடக்காது. அது எப்படின்னு தான் தெரியல. ஸோ அந்த கஷ்டங்களை நகைச்சுவையோட ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். அந்த யதார்த்தமான கதையை யதார்த்தமாகவே நம்மக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற டெக்னீஷியன்ஸ், முக்கியமாக வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் 2 பேருமே ரொம்ப யதார்த்தமாக பக்கத்துலேருந்து ஒருத்தனோட குடும்பத்தை பக்கத்தில் போய் பார்க்குற மாதிரி, அவங்களோட குடும்பத்துக்குள்ளே நம்ம போய் பார்த்துட்டு வந்த மாதிரி இந்த படத்தை டெக்னீஷியன் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ங்க 2 பேருக்கும். எடிட்டர் சூப்பராக, நிறைய வெர்ஷன்ஸ், இந்த படத்தோட நிறைய வெர்ஷன்ஸ் பார்த்துருக்கேன். எல்லா வெர்ஷனுமே ரொம்ப பொறுமையாக அதே அளவுக்கு அழகாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். வாழ்த்துக்கள். காஸ்டியூம் டிசைனர், நீங்களும் யதார்த்தமாக ஒரு கோயம்புத்தூருக்கு தேவையான அந்த மிடில் கிளாஸுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அது கரெக்டாக பண்ணியிருந்தீங்க, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஐ திங்க் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும், வின்சி சார் வின்சி சார் வந்து எப்படின்னா, சில பேருக்கு வந்து கதை கேட்குற பொறுமையாக இருக்காது சினிமாவில்.
அது எவ்வளோ பெரிய சீஃப் டெக்னீஷியனாக இருந்தாலும் எனக்கு ஒரு 1/4 மணி நேரத்தில் சொல்லுங்கள் போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவர் மட்டும்தான் ஃபுல் கதை கேட்பார். யார்? போஸ்டர் டிசைனர் ஃபுல் கதை கேட்பார். நான் ஃபுல் கதை கேட்காட்டி இந்த ப்ராஜெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னுவார். ஏன்னா அந்த கதையை கேட்டு அந்த கதைக்கு என்னவோ நம்ம போஸ்டரில் அந்த படத்துக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அதை பண்ணக்கூடிய ஒரே டிசைனர். அதனால தான் அவருடைய போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து தனித்துவமாக இருக்குது. சூப்பர். அப்புறம் வைஷாக்கோடைய சாங் வந்து எனக்கு பொதுவாக வந்து எனக்கு சாங்லாம் ஜட்ஜ் பண்ண தெரியாது. ஒரு சாங் எல்லாரும் இட்டாய் எல்லாரும் கேட்குற சாங் தான் எனக்கு பிடிக்கும். நம்ம இந்த தனி ஃபோல்டரில் இந்த சாங் சூப்பராக இருக்கும்னு கேட்குற பழக்கலாம் கிடையாது. ஆனால் வைஷாக்கோட சாங் கேட்ட உடனே இம்மீடியட்டாகவே கேட்சியாக இருந்தது. அதில் ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா, நீங்களே லிரிக் ரைட்டரும் கூட. பொதுவாக டைலாகில் காமெடி டைமிங்லாம் இருக்கும், லிரிக்லேயே இதில் டைமிங்லாம் இருந்தது. சூப்பராக இருந்தது, ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. எஸ்பெஷலி இந்த ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ சாங் வந்து ஒன்ஸ் கேட்டுட்டோம்னா அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த சாங் சூப்பராக இருக்குது, அருமையாக பண்ணியிருக்கீங்க, ஃபண்டாஸ்டிக். அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் குரு சோமசுந்தரம் சார், எல்லாருக்குமே தெரியும் அவரை பற்றிலாம் நம்ம என்ன பேச முடியும். ஆரண்ய காண்டம், வஞ்சகர் உலகம், மின்னர் முரளி அப்படின்னு சொல்லி எல்லா படத்துலையுமே வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். அவர் சொன்ன மாதிரி இந்த படத்தில் அவருக்கு வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல். காமெடி பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் டைமாக. அதுவும் அதில் ஒரு இரிட்டேட் பண்ணுற சிரிப்பு ஒன்று சிரிக்கிறாரு. சூப்பராக இருந்தது. அந்த சிரிப்பு எங்கேருந்து பிடிச்சிங்கன்னு தெரியல, சூப்பராக இருந்தது. உங்களோட இன்ட்ரொடக்ஷன் சீனில் வந்து ஒருத்தங்கிட்ட உட்காந்து பேசுவீங்க. அந்த அவன் நீ பண்ணது எனக்கு தெரியும், ஆனால் இந்த டைமுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு. சூப்பராக இருந்தது சார், அருமையாக இருந்தது. ஓவராலாக என்டையர் ஃபிலிம் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் சான்வி ரொம்ப அழகாக இருந்தீங்க ஸ்க்ரீனில். உங்களோட பேர் சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்கு. ஒரு மிடில் கிளாஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அருமையாக இருந்தீங்க, அழகாக இருந்தீங்க ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. நீங்கள் சூப்பராக ஒரு சீனில் வந்து இந்த ஒரு பெயினோட டைலாக் பேசிட்டு போகணும் காரில். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இவங்க எங்கே அந்த பாஸ் எடுக்கிறாங்க, எப்போ கத்துறாங்க பெயினுக்கு, எப்போ திடீர்னு டைலாக்குள்ளே வராங்கன்னு சொல்லிட்டு அது எப்படி நீங்கள் சொல்லி கொடுத்து என்ன, அது சூப்பராக இருந்த சீன், அருமையாக இருந்தது, அருமையாக பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஹீரோ, இந்த படத்துடைய நாயகன் மணிகண்டன். அவர் வந்து ஒரு சில பேர் வந்து சினிமாவில் வந்து அவங்களுடைய லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது வந்து ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாக இருப்பாங்க. ஒரு ஹைட்டை ரீச் பண்ணியிருப்பாங்க. அவங்க எங்கேருந்து ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு வீடியோ எங்கேயாவது இருக்கும். அப்படி பார்த்தோம்னா அவங்க வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங் ஒரு பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், அவர் வந்து அந்த மாதிரி பல பேரை ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டியை இங்கேருந்து ஆரம்பித்தவர் இங்கே இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் சார், திடீர்னு ஒரு நாள் கலக்க போது யாரோட கிளிப்பிங்கை பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம் இல்லை, இன்றைக்கி அமரன் 300 கோடி பண்ணியிருக்காருல அப்படிங்கிற. அதே மாதிரி ஒரு சில வருடங்களுக்கு பிறகு நீங்கள் இருப்பீங்க சார். உங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு வீடியோ ஏதாவது ஒன்று வரும், கலக்க போகுது அந்த மாதிரி, கண்டிப்பாக வேறு லெவலில் இருப்பீங்க அந்த இடத்துல. சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார் இந்த படத்தில். எல்லாமே காமெடி ஆகட்டும், எமோஷன்ஸ், எவ்ரி சீன். ஒரு சீன் அந்த கையில் சாப்பாடை வச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த வெயிட் பண்ணிவிட்டு அதை அப்படி போட்டுட்டு எழுந்தது போகிறதுக்குல சூப்பராக இருந்தது, அருமையாக பண்ணியிருக்கீங்க. ஸோ படம் நான் பார்த்துட்டேன், படம் நல்லா இருக்குது. நிச்சயமாக நல்ல விமர்சனங்கள் எழுதுங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா படம் நல்லா இருந்தால் அதை நீங்களே பண்ணுவீங்கிறது எனக்கே தெரியும். கண்ணும் கொள்ள இடத்துக்கு அதை பண்ணீங்க. இந்த படம் நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச்ங்க. வாழ்த்துக்கள். Jan 24 எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். நன்றி, தேங்க்ஸ். நிறையா தான் பேச போகிறேன். ஒரு ஃபேன் கிட்டேருந்து வர வேர்ட்ஸ்ன்னு கூட நீங்கள் அதை வச்சுக்கலாம். நாம் எதை தேடிட்டு இருக்கோமோ அதுவும் நம்மளை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை நான் ரொம்பவே நம்புவேன். அப்படி சினிமாவை தேடி தன் பயணத்தை அமைச்சுக்கிட்ட, சினிமாவும் தேடிக்கிட்டு இருந்த ஒரு கலைஞன் இவர். வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும், நமக்கு பிடிச்சவங்களுக்காக, நமக்கு பிடிச்ச விஷயங்களுக்காக நம்ம என்ன வேணால் பண்ண தயாராக இருப்போம். இந்த ஹெட் ஓவர் ஹீல்ஸ் லவ்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி வந்து கண்ணு மண்ணு தெரியாத காதல் எது மேலேயாவது நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்காக எல்லாத்தையும் மாற்றிக்குவோம், எல்லாமாவும் மாறி நிற்போம். அந்த அன்கண்டிஷனல் லவ் வந்து என்றைக்குமே வீணாக போயிடாது. காதல் கோட்டையில் வந்து கரண் சார் ஒரு டைலாக் சொல்லுவார் அஜித் சார்கிட்ட, நான் வந்து ஸ்டெஃபி கிராஃப்ட், டெமி மூர் இவங்களெல்லாம் லவ் பண்ணுறேன், மாதுரி தீக்ஷித் இவங்களெல்லாம் லவ் பண்ணுறேன், ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இவங்களில் யாராவது ஒருத்தர் என்னை திரும்பி பார்த்துட்டாங்கன்னா என் வாழ்க்கையே தலைகீழாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் சினிமா. அதை வந்து கண்ணை மூடிக்கிட்டு உயிரை கொடுத்து லவ் பண்ணுற எத்தனையோ 1000 பேர் இருக்காங்க. அதில் யாரையாவது அப்படி திரும்பி அது கடைக்கண் கொண்டு பார்த்துச்சுன்னு வைங்களேன், அவங்க வாழ்க்கையே மாறிடும். ஆனால் இந்த சினிமாவுடைய காதல் அப்படிங்கிறது வந்து சும்மா வந்துடாது. அது வந்து வெற்றி அப்படிங்கிற ஒரு போதையோடு வரும். அந்த போதை வந்து நான் ரொம்ப பெரியவன்டா அப்படின்ற ஒரு மாயையை, ஒரு மமதையை கொடுக்கும். அதுலேருந்து தப்பிச்சு வரவங்கள நான் ரொம்ப பெரிய ஆளுமையாக பார்ப்பேன். அப்படி தான் நான் இவரையும் பார்க்குறேன். இப்போவுமே வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக நான் சாதாரண பையன், என்ன
என்ன சார் இவ்வளோ இயல்பா இருக்கீங்கன்னு கேட்டா, ஐயய்யோ! இப்படி சொல்லாதீங்க. இதுவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ற அவர பார்க்கும்போது, அவரு நம்ம வீட்டு பையன், நம்ம பையன் அப்படின்ற ஒரு மனநிலை தான் வருது. இந்த நம்ம வீட்டு பையன், நம்ம குடும்பத்துல ஒருத்தரா இருக்கிற மணிகண்டன், இன்னைக்கு குடும்பஸ்தரா மாறியிருக்காருன்னா, அவர வாழ்த்து வரவேற்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? அவர வாழ்த்துவோம். இந்த படத்த பத்தி சில வார்த்தைகள் பேசுமாறு திரு மணிகண்டன் அவர்களை அழைக்கிறோம். முதல்ல மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை இணையதள தொலைக்காட்சி சேர்ந்த பெரியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கங்கள். சுமார் ஒரு 2.5 வருஷம் இருக்குமா, 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ராஜேஷ் வந்து நம்ம அந்த ஃபோரம் மாலில் ஒரு கையில் ஸ்கிரிப்ட், இன்னொரு கையில் ஒரு கல்யாண பத்திரிக்கையோட மீட் பண்ணேன். ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு பிடிச்சிருந்தா கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னால் படிக்க முடியல, அதனால் படிச்சுட்டு நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி எனக்கு கதை பிடிச்சிருக்கு, பட் ஆனால் நான் இடையில 2 படம் பண்ண போகிறேன். லவ்வரு, குட் நைட்டு, லவ்வர்னு 2 படம் இருக்குது. நான் அதை முடிச்சுட்டு தான் வர முடியும். ஏன்னா ஆல்ரெடி நான் ஒத்துக்கிட்டேன், கையெழுத்து போட்டேன். உங்களுக்கு வெயிட் பண்ண விருப்பம் இருக்கா சொல்லுங்கள், அப்படி இல்லைனா நீங்கள் வேறு யாருக்காவது பிச் பண்ணிவிடுங்கன்னு சொன்னேன். பட் ஆனால் அவர் வந்து ரொம்ப பிடிவாதமாக, இல்லை நீங்கள் பண்ணுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த பிடிவாதத்தை வந்து முதல்ல டைரக்டராக அவருக்கு இருக்கலாம், பட் ஆனால் ப்ரொடியூசராக வந்து வினோத் சாருக்கும் இருந்தது தான் பெரிய ஆச்சரியம். முதல்ல அதுக்காக என்னை வந்து இதில் ஏற்றுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்காக காத்திருந்ததுக்காகவும். செகண்ட் பாயிண்ட் வந்து நான் இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருந்த விதம் வந்து பொதுவாக ஒரு காமெடி படம்னாக்கா லைக் வலிந்து எதையாவது சொல்லி நம்ம சிரிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற போக்கில் இருந்து ஒரு இண்டிவிஜுவலோட லைஃபை, ஒரு குடும்பத்தினோட லைஃபை இப்படி சொல்றதன் மூலமா ஒரு ஹியூமர் பிறக்க முடியுமா? ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பகுதி தான். நம்மளே இப்போ சார் அடிக்கடி முதல்ல என்கிட்ட அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நான் வந்து முதல்ல எழுத ஆரம்பிச்சது ஒரு சாகச கதை, ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபில்மை எழுதணும் அப்படின்னு நினைச்சோம். சரி, என்ன அட்வென்ச்சர் எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மலையிலிருந்து தங்கத்தை திருடிட்டு வர்றது, கொள்ளையடிக்கிற மாதிரியான படம் எழுதலாமா, கவுபாய் ஃபில்ம் எழுதலாமா, ஆக்ஷன் அட்வென்ச்சர் எழுதலாமா அப்படின்னு யோசிச்சு ஒரு லெவலுக்கு அப்புறம் சலிச்சு, இன்னைக்கு தேதிக்கு ஒரு குடும்பத்தை நடத்துறதே பெரிய அட்வென்ச்சர் தான், அதை எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி அதை ரொம்ப ரொம்ப சரிவர ரொம்ப தட்டையான ரைட்டிங்கா இல்லாம ஒரு சராசரியா 25,000 30,000 வாங்குற ஒரு குடும்பஸ்தனுக்கு இன்னைக்கு இப்போ பொங்கல் முடிஞ்சிருக்குன்னா வீட்டில் எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்களா, அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணும், நிறைய விஷயங்களுக்கு காசு ஸ்பெண்ட் ஆகிடும். அடுத்த இந்த 15 நாள் என்ன பண்றதுன்ற உட்காந்து திண்ணையில உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனநிலைமையை ரொம்ப தத்ரூபமா எடுத்து காமிக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்டது. பட் அந்த அந்த உணர்வு வந்து எனக்கு பயங்கரமா ரொம்ப எப்படின்னா, படிக்கும்போது எப்படி இருந்ததோ அன்னைக்கு செட்ல போயிட்டு மற்ற நடிகர்கள் அதே மாதிரி அந்த செட்ல இருந்த சமயத்துல இந்த சிச்சுவேஷனை நீ ஃபேஸ் பண்ணுனா என்னால ரொம்ப ஈஸியா ரொம்ப ரொம்ப பதட்டத்தோட அவங்களோட மனநிலைமையை உணர முடிஞ்சது. நிச்சயமா பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அதே அவங்களுடைய நிலைமையை பார்த்து அவங்களே சிரிச்சுக்கிறதுக்கும் நிறைய சமயங்களில் கண் கலங்கிறதுக்கும் இந்த படம் வந்து நிச்சயமா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. செகண்ட் பாயிண்ட், இந்த படத்துல ஒர்க் பண்ண நிறைய முதல்ல நடிகர்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சிடறேன். சோமுனா வந்து நான் வந்து சோமுனாவோட பெரிய ஃபேனு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் இந்த பருத்தி வீரன்ல கஞ்சா கருப்பு சொல்லுவார், இனி யாரும் என்னை அழிக்க முடியாது, என்னைய நானே அழிச்சுக்கிட்டாத்தான் உண்டு அப்படிம்பாரு. அந்த மாதிரி வர வெள்ளிக்கிழமை குடும்பஸ்தனும் வருது, அவருக்கு கிளாஸா அவரே வந்து பாட்டில் ராதாவே இறக்குறாரு. அதனால வாழ்த்துக்கள்னா, டபுள் தமாக்கா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, நான் பாட்டில் ராதான்ற படத்தையும் பார்த்துட்டேன். நான் ஒரு படம் பார்த்து எமோஷ்னலாக அழுதுங்கிறது ரொம்ப ரேரான ஒரு சம்பவம். அந்த படம் வந்து அவ்வளோ அற்புதமாக எடுத்திருந்தாங்க. அந்த படத்தினோட படக்குழுவினருக்கு தினகரன் வந்து படத்தோட டைரக்டர். சோமண்ணாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருந்தது. நான் அழக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நல்லா தெரியும், கேமராவை அப்படி திருப்பும் போது அங்கே சோமண்ணா சிரிக்க போறாரு, சிரிச்சுட்டா நான் அழுதுருவேன்னு தெரியும். திரும்பும்போது சோமண்ணா சிரிச்சுனது கப்புன்னு பயங்கரமாக அழுக வந்துருச்சு. வாழ்த்துக்கள்னா, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். ஒவ்வொரு அக்ராஸ் ஜென்ரேஷன் அவர் வந்து ஒரு பெர்ஃபார்மராக
எங்களுக்கு நிறைய டீச் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. அண்டு சுந்தரராஜன் சார் பற்றி சொல்லணும். அவர் வந்து அவருடைய பெரிய எக்ஸ்பர்டீஸ் அவருக்கு மைண்டில் வச்சுருந்தாலும், இவன் யாரா சின்ன பசங்க, இவனுங்க வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது, இவனுங்க போய் நம்மளை ஆர்டர் பண்ணுறதா அப்படிங்கிற எந்த என்ன சொல்கிறது ப்ரிசெட்டோடைய ஐடியா இல்லாமல் அவர் வந்து எங்க லெவலுக்கு நிறைய, நான் ஒரு காமெடி சொல்லவா அப்படின்னு ஏதோ சின்ன பசங்க கெட் டுகெதர்ல வந்த மாதிரி நான் கூட ஒரு காமெடி எழுதியிருக்கேன், அது சொல்லவா அப்படின்னு அவ்வளோ குழந்தைத்தன்மையா எங்க கூட வேலை பார்த்தாரு. அவருக்காகவும் அப்புறம் நான் கனகம்மா வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், அவங்க கிஃப்ட் ராப் பண்ண வெடிகுண்டு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவ்வளோ எனர்ஜி இருக்கும் அவங்கள்ட்ட. அவங்களுடைய ஒர்க்கும் வந்து ரொம்ப ஃபினாமினல். அண்ட் அதுக்கு டப்பிங் பேசுகிறேன் தனமம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த கேரக்டர் அவ்வளோ உயிர்ப்பாக வந்திருக்கு. ஷான்வி வந்து உண்மையாகவே வந்து நான் நிறைய தடவை அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், ஏங்க தமிழ் தெரிஞ்சு யாராவது ஓகே பண்ணியிருக்க வேண்டியதானே, ஏன் தெலுங்கு அவங்க அப்படின்னு சொன்னபோது, இல்லை அவங்க நாள் பர்ஃபார்மன்ஸாக ஆடிஷன் பண்ணி பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு பெருசாக ரிலக்டண்ட்டாக தான் இருந்தது எப்படி இவங்க ஆக்ட் பண்ண போகிறாங்கன்னு. பட் ஆனால் த வே ஷி பெர்ஃபார்ம்டு, அது ஹியூமர் காமெடி சீன்ஸ்லையும் சரி, இமோஷனல் சீன்ஸ்லையும் சரி, அவங்க டயலாக் பேசிக்கிட்ட விதம், அதுக்கப்புறம் இன்னும் தமிழ் பேசுறதுன்றதே ரொம்ப கஷ்டம். பட் ஒரு எக்ஸ்டென்ட்ல கொங்கு தமிழோடைய அன்னோட்டேஷன்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஷான்வி. அண்டு உங்களுடைய இந்த டெபியூக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் பெரிய பிரைட் ஃபியூச்சர் வந்து தமிழ் சினிமாவிலையும் இருக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். அண்ட் என்ன சொல்கிறது, இந்த படத்தில் முக்கியமாக இந்த படத்தில் நக்கலைட்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக, இந்த வட்டார வழக்கு வந்து அவங்க பிரமாதமாக பேசுவாங்க. அது அவங்களோட ஃபோர்ட்டே, கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் அது ரொம்ப புதுசு எனக்கு. அதை பிரமாதமாக வந்து எனக்கு நிறைய சமயங்களில் சொல்லி கொடுத்த இந்த படத்தில் இருக்க நிறைய ஆர்டிஸ்ட், முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து முத்தமிழ். ஏன்னா முத்தமிழ் கூட தான் எனக்கு நிறைய சீன்ஸ் இருந்தது. முத்தமிழ், அப்புறம் ஜென்சன் சாரு, அனிருத், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் வந்து நிவே, அப்புறம் எனக்கு அக்காவை நடிச்சிருக்காங்க நிவேலேருந்து, எல்லாருமே எனக்கு வந்து பயங்கரமாக கோச் பண்ணாங்க. கிருஷ்ணா, மிதுன், இவங்க எல்லாருமே ஹெவியாக என்னை வந்து அந்த ஸ்லாங் எப்படி பேசணுங்கிறத கோச் பண்ணிட்டே இருந்தாங்க. அது ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா நான் டப்பிங் பேசுகிற வரைக்கும் அதை அப்படியே கொண்டு வந்து சேர்த்தாங்க. முக்கியமாக நான் இங்கே ஒரு முக்கியமான ஒருத்தரை பற்றி பேசணும், அது பிரசன்னா சார். ஏன்னா நான் இந்த படம் பண்ணதுக்கு மிக முக்கியமான கிஃப்ட்டு டேக்அவே வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான். அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்ற, தனி மனிதனுடைய நம்பிக்கை இவ்வளோ பெரிய ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணுங்கிறது, நான் கோயம்புத்தூரில் போய் நக்கலைட்ஸ் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே இருக்கிற அவங்க கிரியேட் பண்ண கண்டென்ட்ஸும் அவரோட விஷனையும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு அது வந்து இது வந்து என்னுடைய கெரியருக்கு அவர் தெரிஞ்சுக்கிட்டா க்ரோத்தா அப்படி இல்லைங்கிறத தாண்டி, நான் மனசா உள்ளமா இன்டர்னல் க்ரோத்துக்கான ரொம்ப முக்கியமான ரெஃப்ரெஷிங்கான நிறைய விஷயங்கள் அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படத்தில் நடிகர்கள் எல்லாம் முடிச்சிட்டோன்னா அந்த வரேன். அடுத்தது வந்து காஸ்டியூம்ஸ்க்கு வந்து மீரா வந்து எப்படின்னா, ஏதோ அந்த இந்த கிண்டர் கார்டன் குழந்தைங்க மாதிரி தான் பேசுவாங்க. வந்து சார் உங்களுக்கு வந்து ஷர்ட்டு சைஸ் வந்து இதுவாக இருந்ததுன்னா முன்னாடியே சொல்லிடுங்க சார். அவங்க பெரும் பதட்டத்திலே இருப்பாங்க. இல்லைம்மா சரிம்மா நான் இல்லை சார் அது இருந்தால் சொல்லிடுங்க, 40ல் 41லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளோ பார்த்து உங்களுக்கு ஓகே இல்லை சார், ஓகே சார், அவ்வளோ பிரமாதமாக ஒன்றும் பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் கண்ணன், எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஜாஸ்தி சஃபர் ஆனது கண்ணன் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட வருஷன் நாங்கள் வந்து எடிட்டில் வந்து நிறைய என்னது ஆமாம் போர் அடிக்கும் போதெல்லாம் எடிட்டிங் போய், பட் கண்ணன் வந்து அதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக தான் இருந்தார். அவர் எந்த சமயத்துலையும் திடீர்னு அன்னைக்கு நைட்டு 2:30 மணிக்கு எழுப்பி எந்திரிச்சு வாங்குங்கன்னு சொல்லி அப்புறம் ஒரு சீக்வன்ஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கெலாம் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டாக தான் இருந்தார். நான் வேற ஒரு ஷூட்டுக்கு போகும்போதுமே அவர் எடிட் பண்ணி வெர்ஷனை காமிக்கிறதுக்காக அந்த ஊருக்கு ஷூட்டுக்கு 2 பேரும் வந்திருந்தாங்க. ஸோ கண்ணன், உங்கள் பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து கடைசி வரைக்கும் தக்க வச்சிருந்ததுக்காக நன்றிகள். அப்புறம் சுஜித் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் கண்ணனுக்கு அப்புறம் அதிக கஷ்டப்பட்டது யாருன்னா சுஜித் தான் நினைக்கிறேன். முக்கியமாக நடிகர்களை வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சு அதை ஷூட் பண்ணுறதுக்கு வந்து என்ன சொல்கிறது, நிறைய
நிறைய டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது. ஏன்னா நிறைய லைவ் லொக்கேஷன்ஸ்லையும் எடுக்க வேண்டியிருந்தது. அந்த லைவ் லொக்கேஷன் சிக்கல்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அனுசரித்து வேலை செஞ்சு கொடுத்தாரு. தேங்க்யூ சுஜித். அப்புறம் நம்ம சுரேஷ் சார் வந்து இது 2வது ப்ராஜெக்ட். நான் மத்தகம்க்கு அப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுறோம். சுரேஷ் சார் எப்படின்னா, அவர் எப்படி ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாருன்னு தெரியாது. இந்த சிவாஜி படத்தில் ரஜினி சார் நடந்து வர வர எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் பின்னாடி. அந்த மாதிரியான ஆள் அவர். அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, இவ்வளோ கன்ஸ்ட்ரெயின்டான இருக்கிற டைமில் இப்படி ஒரு செட்டு வேணும்னாக்கா அதை ரொம்ப சீக்கிரமாக எஃபெக்டிவாக பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார். அப்புறம் வின்சினா வந்து இவர் சொன்ன மாதிரி தான், நாங்கள் ஷூட்டிங் கூட அவ்வளோ கஷ்டப்படல. பட் ஆனால் அந்த ஃபோட்டோ ஷூட்டை வந்து அவ்வளோ டீட்டெயிலுக்காக, ஏகப்பட்ட லேயர்ஸ்க்காக, அப்படி அந்த ஐ ஃபார் த டீட்டெயில் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. அதோட ரிசல்ட்ஸ் தான் வந்து எங்களுக்கு போஸ்டர்ஸ்க்கு கிடைச்ச நிறைய பாராட்டுகள் வந்து வின்சினாக்கு தான் சேரணும். தேங்க்யூண்ணா, ரொம்ப நன்றி. இப்போ ப்ரொடியூசர் சார், எனக்கு தெரியல, ஒருத்தருக்கு வந்து இந்த நாங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம், இந்த பாஷா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரஜினி சார் மாதிரி என்ன பண்ணாலும் எப்படி இவர் கோவமே வரமாட்டேங்குது, இவருக்கு கோவத்துக்கு போகிற அந்த நரம்பு கட்டாயிருச்சு, நாங்கள் கிண்டல் பண்ணிட்டே இருப்போம். அவருக்கு வந்து என்ன பண்ணாலும் வந்து கோவமே வராது. அவ்வளோ அவ்வளோ கனிவான கைண்டான ஒரு பர்சனை பார்க்குறது வந்து இன்னைக்கு ரொம்ப ரேர். எனக்கு வந்து இப்போ யோசித்து பார்த்தா, இது வரைக்கும் அவர் பேசின வார்த்தை, என்கிட்ட பேசின மொத்த வார்த்தையும் சேர்த்தாலே வந்து ஒரு பஸ் டிக்கெட் பின்னாடி எழுதிடலாம், அவ்வளோதான் பேசியிருப்பாரு. அவ்வளோ லிமிட்டடாக இந்த மேடையில் பேசின எவ்வளவோ அதுதான் இந்த ஃபுல் ப்ராஜெக்ட்லேயுமே என்கிட்ட பேசியிருப்பாரு. ஸோ ரொம்ப நன்றி சார் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்காக. அண்டு வைசாக் கிட்ட நாங்கள் ஃபஸ்ட்டு ராஜேஷ் தான் வந்து என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி வைசாக் தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் அப்படின்னு சொல்லி. நான் வைசாக் கிட்ட சொன்னேன், இங்கே பாருங்கள், காமெடி ஃபில்ம்ஸுக்கு ஜென்ரலாக ஒரு டெம்ப்ளேட் மியூசிக் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம ராஜேஷும் நானும் ஏற்கனவே பேசி வச்சுருந்தது என்னென்னா, எப்படி ஒரு அட்வென்ச்சர் ஃபில்மு, ஒரு ஆக்ஷன் ஃபில்முக்கான மியூசிக் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கலாம் காமெடிக்கு அப்படின்னு சொன்னேன். பட் அதை வந்து கிராக் பண்ணுறதுக்கு, ஏன்னா அவர் வழக்கத்துக்கு மீறி ஒன்று பண்ணணுன்றதுனால அதை கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். பட் ஆனால் கஷ்டப்பட்டாரை தவிர்த்து கிவ் அப் பண்ணல, தொடர்ந்து அதை ஒர்க் பண்ணி முடித்தார். தேங்க்யூ வைசாக், உங்களுக்கு பெரிய 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 லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது, இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இந்த படத்தினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மிதுன், நம்ம அஸ்வின், கிருஷ்ணா, அப்புறம் அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபர்ஸ், அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே, ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப இவர் பிரசன்னா சார் தான் சொல்லுவார், நம்மளுக்கு செட்டு போட டைம் இல்லை, பெரிய பட்ஜெட் இல்லை, அதனால் கோயம்புத்தூரே நம்ம செட்டு தான் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து எல்லா தெருவாக நடக்க விட்டு அவ்வளோ அவ்வளோ வந்து லைவாக இருக்கணுங்கிறதுக்காக எடுத்தாங்க. பட் ஆனால் அந்த லைவாக இருக்கணுங்கிறதுக்காக பேக் எண்டில் இவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்யூடா. அப்புறம் கவின்கா, உன் பேரை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். அப்புறம் வந்து இப்போ கடைசியாக நான் டைரக்டருக்கு சொல்லி முடிக்கணும். ஒரு லெவலில் இப்போ இவர் எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு தெரில. நான் என் லைஃப்பில் ஜாஸ்தி சண்டை போட்டவங்கன்னு சொல்லி எடுத்தாக்கா அந்த லிஸ்ட்டில் இவரும் இருப்பார். ஏன்னா கட்டி உருண்டோம் சண்டை, செம்ம சண்டை. ஆனால் என்னத்துக்குன்னா படத்தோட வெல்ஃபேருக்காக தான். அதனால தான் எனக்கு வந்து அது அவரும் என் மேலே கோவிச்சிக்கல, இல்லை நானும் அவன் மேலே கோவிச்சிக்கல. இந்த படத்தினுடைய வெல்ஃபேருக்காக அவ்வளோ பெரிய அவ்வளோ சந்தோஷமாக ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து ஒரு சின்ன அப்டேட்னா கூட ஃபோன் பண்ணுறாரு, தலைவா இப்படி நடந்துச்சு, ஓகே, அப்புறம் என் சைடில் எதனா ஒரு ஐடியா இருந்தால் தலைவா இப்படி இருக்குன்னு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இன்ன வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமாக மெயின்டைன் ஆனதுக்கு ராஜேஷனோட ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம். ஏன்னா வேற யாராவது இருந்தால் அந்த நான் சண்டை போட்டதை வந்து ரொம்ப இவர் பாருங்க அப்படி, ஆனால் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, இல்லை அவன் படத்தோட வெல்ஃபேருக்காக தானே சொல்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப சரியான சென்ஸில் புரிஞ்சுக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இது தொடர்ந்து நாங்கள் அடுத்தடுத்து வேலை செய்யறதுக்கான பாலமாக வந்து இந்த குடும்பஸ்தனும் அமைஞ்சதுங்கிறதுல பெரிய சந்தோஷம். அப்புறம் டைரக்டர் ராம் சாரும் சரி, தேசிங் சாரும் சரி, நாங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து ரஷஸ்லாம் பார்த்துட்டு வந்து எங்கிட்ட வந்து நிறைய சொல்லியிருக்காங்க, இந்த படம் நீங்கள் பண்ணியிருந்த இந்த சீன் நல்லாயிருக்கு, அந்த சீன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி. தொடர்ந்து வந்து ஒரு வேலிடேஷனுக்காக வேலை செய்யும்போது ஒரு வேலிடேஷன் இருக்கணும்ல, யாராவது வந்து தம்பி நல்லா பண்ணுறப்பா அப்படின்னு சொன்னால் ஒரு நிறைவோ ஒரு நிம்மதியோ கிடைக்கும்ல, அதை வந்து தொடர்ந்து கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்டு
எப்பவுமே என்னுடைய இன்னைக்கு வந்து கனி மேடம் சொன்ன மாதிரி தான், ஒரு சினிமா மேலே ஆசைப்பட்ட ஒரு பையன் இப்படி சினிமாவில் அதாவது ஒரு சின்ன பேரை எடுக்கிறதுக்கே வந்து ஒரு பெரிய ஆதரவு தேவை. அந்த சின்ன பேரை எடுக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா தொடர்ந்து என்னுடைய எல்லா படங்களுக்கும் சின்ன சின்ன முயற்சியை கூட நீங்க பெருசா பாராட்டி எழுதுனது தான் என்னை வந்து அடுத்த ஏதாவது தொடர்ந்து நல்ல வேலைகளை செய்யறதுக்கு வந்து என்னை ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கு. தேங்க்யூ. என்னைக்குமே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் அதுக்கு. அண்டு கன்னி மேம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி, இவ்வளோ அழகாக ஹோஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு. வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஜனவரி 24 அன்று இந்த படம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகுது. நிச்சயமாக படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வணக்கம்.